நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, அதாவது அவர் படவிலே 18வது வசனம், அவர் படவிலே ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி, ஆண்டவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதற்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆண்டவர் நோ என்று சொல்லிவிட்டார். அவனுக்கு இல்லை அப்படின்னு என்று பதில் சொல்லிவிட்டார். சில வேளைகளிலே, சில சூழ்நிலைகளிலே ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நாம் ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்போம். ஆண்டவரிடத்தில் ஒரு காரியங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அல்ல, ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என்ன சொல்லிவிடுவார்? நோ என்று சொல்லிவிடுவார். அதற்கு பின்பதாக நமக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலையில அதற்கு காரணம் புரியாமல் போனாலும் பின்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் ஏன் அந்த காரியத்திற்கு இல்லை அல்லது நோ என்று சொன்னார் என்பது பின்பு ஒரு நாட்கள் வரும்போது நமக்கு தெரியும். ஒரு சில வேளையில நாம் கேட்கிறது நம்முடைய சொந்த காரியமாக கூட இருக்காது. அது ராஜ்யத்திற்குரிய காரியமாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்குரிய காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு அதிக பிரயோஜனமானதாகவும் இருக்கலாம், அல்லது அதிக அவசியமானதுமாக இருக்கலாம். நாம் கேட்கிறது ஊழியத்திற்காக கூட இருக்கலாம். ஆனால் அதையும் ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் என்ன செய்து விடுகிறார்? இல்லை என்று சொல்லி விடுகிறார். அப்படி இல்லை என்று சொல்லும் பொழுது அநேக முறை நமக்கு கேள்விகள் வரும். ஏன்? இது நான் ஆண்டவருக்காக தானே கேட்கிறேன், இதுல என்னுடைய சுயத்திற்காக ஒன்றுமே இல்லை அல்லவா? ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கேட்கிறேன், அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக கேட்கிறேன், இல்லை ஆண்டவருக்காகவே தான் இதை நான் கேட்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இல்லை என்று எனக்கு பதில் கொடுக்கிறார்? பல கேள்விகள் இதற்கு பின்பதாக வரும். நாம் பொதுவாக என்ன நினைப்போம்? நான் என்னிடத்தில் குறைகள் இருக்கிறது, ஒருவேளை என்னுடைய குறையின் நிமித்தம் இப்படி ஆண்டவர் நோ என்று சொல்லிவிட்டாரா, இல்லை என்று சொல்லிவிட்டாரா என்று நம்முடைய மனதிலே பல ஓட்டங்களும் கேள்விகளும் வரும். ஆனால் அப்படி அல்ல. நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய எண்ணத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணத்தின் சிந்தை வேற, ஆண்டவருடைய எண்ணத்தின் சிந்தை வேற. நாம் எப்பொழுதும் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் ஒன்றை தாமதித்தாலோ அல்லது ஆண்டவர் இல்லை என்று சொல்லும் பொழுது உடனே 1000 கேள்விகள் நமக்குள் வரும். 1000 கேள்விகள் வரும். இது இப்படியாக இருக்குமோ, அப்படியாக இருக்குமோ, இப்படியாக இருக்குமோ? எப்படியும் கிடையாது. அது ஆண்டவருக்கு தெரியும். அது எப்படி நாம் நினைக்கிற மாதிரி அல்ல, அவர் நினைக்கிற விதம் அந்த இடத்துல வேற. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. நாம் ஒன்றை சிந்தித்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அது கிடைக்காமல் போகும்போது நமக்கு ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சி வரும். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவர் இல்லை என்று சொல்லும் பொழுது அது ஒரு நாளும் ஆண்டவருடைய பார்வையிலே என்ன செய்யப்படவில்லை? நிராகரிக்கப்படவில்லை. ஆண்டவர் அதை ஒரு நாளும் என்ன செய்யல? நாம் ஒருவேளை ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் வைப்போம் என்று நினைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது இந்த மனிதனும் அப்படிதான் ஆண்டவரிடத்தில் கேட்டான். கேட்டவனே அந்த விண்ணப்பம் என்ன செய்து விட்டது? ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டது, ரிஜெக்ட் செய்யப்பட்டு உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு வேண்டுதலுக்கு பதிலை கொடுத்து விட்டார். என்ன? இல்லை, நீ கேட்கறது நடக்காது அப்படி என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லிவிட்டார். கர்த்தர் இல்லை என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் நிராகரிக்கப்படவில்லை, அதை விட மேலானதை ஒன்று அவனுக்கு வைத்திருக்கிறார். ஏன் அவனை நிராகரித்தார் என்பது அவனுக்கு அந்த நேரத்தில் புரியாது. ஆனால் ஆண்டவர் அதற்கு பின்பதாக ஒரு திட்டம்,
ஆண்டவருக்கு அதற்கு பின்பதாக ஒரு நோக்கம், அதை அவனை கொண்டு செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேண்டாம் என்று, இல்லை என்று சொல்லிவிட்டான். ஆனால் அவனுக்குள் பல கேள்விகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கொள்வது கிடையவே கிடையாது. ஒன்றை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை நடத்துகிறார். யாரு? அனுதினமும் ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார். நான் இப்படி ஆண்டவர் என்னை நடத்தும் பொழுது நான் நினைத்தது நடக்கிறதோ இல்லையோ அது முக்கியம் அல்ல. ஆண்டவர் என்னை அனுதினமும் நடத்தும் பொழுது நான் நினைக்கிறதும் நான் எண்ணுகிறதும் அது நிறைவேறுகிறதா அது முக்கியம் அல்ல. அதை காட்டிலும் என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்பதுதான் முக்கியம். எது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில? நான் எனக்குள்ளாய் ஒரு சிந்தையை வைத்துக் கொண்டு இது எப்படியாகிலும் நிறைவேறும் என்று காத்து கொண்டு இருப்பது அல்ல முக்கியம். என்னை அனுதினமும் ஆண்டவர் நடத்துகிறார். அவர் என் தேவைகளை நிச்சயமாய் பூர்த்தி செய்வார். இப்படிதான் ஆண்டவர் நம்மை ஆண்டவர் மீது நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் இதுவரையில நீங்க பாருங்க, இந்த நாள் வரையிலும் என்று உங்களை கரம் பிடித்தாரோ அன்றிலிருந்து இந்த வரையிலும் பாருங்க, ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில குறைவு வந்ததா? ஒன்றும் குறைவு வந்த மாதிரி இருந்திருக்க கூடும். ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியிலே கொண்டு திருப்தியாய் தான் இன்று வரையிலும் நம்மை நடத்துகிறார். ஆமென். ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில வந்ததில்லை. ஒருவேளை நாம் பழைய நாட்களை திரும்பி பார்ப்போம். கர்த்தரை அறியாத நாட்கள் நாம் ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில போயிருந்தாலும் கர்த்தரை என்று நாம் அறிந்து கொண்டோமோ அதற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது? நிச்சயமாக சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மையாக தான் வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று, நாம் ஆண்டவரை அறிந்து பின்பதாக ஒரு தவறை நாம் செய்யக்கூடாது. என்னவென்றால், ஆண்டவர் இல்லை என்று சொல்லும் பொழுது, நீங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் தாமதிக்கும் பொழுதோ அது அல்லது இல்லை என்று சொல்லும் பொழுதோ ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு நாளும் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய் ஒன்று தாமதிக்கிறது என்றால் பரவாயில்லை, அதற்கு பின்பதாக ஏதோ ஒரு மேன்மையான காரியம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லது முற்றிலும் பதிலே வரலையா, நோ ப்ராப்ளம், அதற்கு பின்பதாக ஆண்டவர் ஏதோ ஒன்றை மேன்மையானதை உங்கள் வாழ்க்கையிலே ஆனால் என்ன நாம் செய்து விடக்கூடாது? ஒரு நாளும் நாம் என்ன செய்து விடக்கூடாது? முறுமுறுத்து விடக்கூடாது. இது ஆண்டவருடைய பார்வையில இது பெரிய ஒரு பாவம். ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களில் ஒன்று முறுமுறுப்பு. அல்லேலூயா. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகத்திற்கு திருப்புவீர்கள் என்றால், என்னாகமம் 21வது அதிகாரத்திற்கு திருப்பும் பொழுது 4 to 6 உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானால், அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை எதற்கு நேராய் நடத்துகிறார்? கானான் தேசத்திற்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறார். அப்படி நடத்தி கொண்டு போகும் பொழுது ஓர் என்னும் மலை அந்த இடத்திலே வருகிறார்கள். அந்த இடத்தை சுற்றி போகும்படி சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். இப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது வழியின் நிமித்தம் ஜனங்கள் என்ன ஆனார்கள் என்றால் மனம் மடி அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆத்மா எப்படி ஆயிப்போச்சா? ரொம்ப டிஸ்கரேஜ் சோர்ந்து போயிடுச்சு. அதாவது இதுக்கு மேல ஒன்னும் வேலைக்காகாது, இந்த ஆண்டவரை நம்பினா ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற நிலைமைக்கு அவர்கள் இருதயம் வந்து விட்டது. ஆனால் அதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்த ஆண்டவரை ஒரு நிமிஷத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே தூக்கி போட்டாங்க. இருதயத்திலிருந்து தூக்கி தூர போட்டு விட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார். பாருங்க, இவ்வளவு ஒருவரை நாம் நடத்தும் பொழுது, அதாவது உங்கள் வாழ்க்கையில் எடுத்துங்களேன், ஒரு உதாரணமா பிள்ளைகளை நாம் வளர்த்து நடத்தி கொண்டு வருகிறோம். ஒரு காலகட்டத்தில் பிள்ளையை நம்ம வெறுத்து இல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க, என்ன பண்ணுவோம்? நம்ம இல்ல நீங்க எங்களுக்கு வேணாம், பேரண்ட்ஸ் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அக்செப்ட் பண்ணிக்குமா? அது ஆண்டவரும் அப்படிதான். அவர்கள் என்ன செய்தார்கள்? இருதயத்தில் ஆண்டவரை தூக்கி தூரம் வைத்து விட்டார்கள். இதை பார்த்த ஆண்டவர், பாருங்க 5வது வசனம் வாசிப்போம். ஜனங்கள் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். இப்ப வந்தாங்க, என்ன சொல்றாங்க? இப்ப யாருக்கு விரோதமாய் பேசுறாங்க? ஆண்டவருக்கு விரோதமாகவும் தேவ மனிதனுக்கு மோசேக்கு விரோதமாகவும் பேசுகிறார்கள். பேசும்போது என்ன சொல்லுகிறார்கள்? எதற்கு நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த?
நாங்க அங்கேயே நல்லா சாப்பிட்டுன்னு இருந்தோம், அங்கிருந்து கொண்டு வந்து இங்க இப்ப எங்களுக்கு என்ன கிடையாது, இந்த வனாந்தரத்துல சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. இந்த ரெண்டுத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் தூக்கி தூர போட்டாங்க. எதுக்கோசரம்? உலக தேவைக்கான, அனுதின தேவைக்கான சாப்பாட்டிற்கும் தண்ணிக்கும் எதிர்பார்த்து அது இல்லை என்று பார்த்த உடனே ஆண்டவரை என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் இருதயத்தில் சோர்ந்து போக பண்ணிடுச்சு. இப்படி இதை பார்த்த ஆண்டவர் என்ன செய்ய, அப்புறம் பாருங்க அந்த வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. என்ன சொல்லுகிறது? முதல் அப்பம் கிடையாது, தண்ணீரும் இல்லை. ஆனா அடுத்தது உடனே சொல்லுகிறது வசனம், இந்த அற்பமான உணவு. அப்போ ஆண்டவர் 40 ஆண்டுகள் அவர்களை எப்படி நடத்தினார் என்றால், மன்னா என்ற அந்த ஆகாரத்தை கொடுத்து நடத்தினார். இந்த மன்னா என்பது யார் உண்ட உணவு என்று கேட்பீர்களானால், அது தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட உணவு. யாருக்காக? தேவ தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த உணவை ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவர் கொடுத்த அந்த சாப்பாடு இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, அற்பமா அப்படியே சீப்போன்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பார்த்துருக்கிறீங்களா? இன்னும் நீங்க நிறைய இந்த ப்ரோக்ராம் எப்போ எங்க போனாலும் பிரியாணி தானே நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டோம் அது. ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படி. ஆண்டவர் நம்மை அவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறபடினால், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனால நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை எப்படியாய் தோன்றுகிறது, இருதயத்தில் அற்பமான ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னா அவருடைய பார்வையில் எப்படியாய் தோன்றுகிறது, இப்பொழுது அற்பமாய் தோன்றுகிறது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடுத்ததனால் அநேகர் செத்து போனார்கள். பாருங்க, முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய், தேவ மனிதனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணினார்? கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார், அது கடித்தது, அநேகர் மரித்து போனார்கள். இது எங்க நடந்தது? பழைய ஏற்பாட்டில் நடந்தது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இதிலிருந்து என்ன பாடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? இதன் மூலமா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த சர்ப்பம் என்பது எதற்கு அடையாளம் என்றால், புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது சாத்தானுக்கு அடையாளம். யாருக்கு அடையாளம்? சர்ப்பம் என்று பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வருகிறதோ, புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது அது யாருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? சாத்தானுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்று நாம் அதான் நான் சொன்னேன். ஒரு நாளும் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீர்கள். ஜபங்கள் தாமதிக்கப்பட்டாலும், ஜபங்கள் பதில் வராமல் போனாலும், ஒரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து ஆண்டவருக்கு விரோதமாய் வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். நம்முடைய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு என்ன இதிலிருந்து சம்பவம் என்றால், நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசும் பொழுது அல்ல ஆண்டவரை தூஷிக்கும் பொழுது சாத்தானுக்கு நாமே என்ன செய்கிறோம்? கதவை திறந்து கொடுக்கிறோம். அவன் நம்முடைய வாழ்க்கையில வரும்படியாக அவனுக்கு வாய்ப்பை நாமே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இங்கு கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பின ஆண்டவர் எப்பொழுது அதை கடிக்க அந்த வனாந்தரத்தில் பார்க்கும் பொழுது சுற்றுப்புறத்தில் என்னதான் இருந்திருக்கும்? சர்ப்பங்கள் இருந்திருக்க கூடும். வனாந்தரத்திலே சர்ப்பங்கள் நிச்சயமா இருந்திருக்க கூடும். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நம்மை சுற்றிலும் எது இருக்கிறது? சாத்தான் எப்பக்கத்திலும் இருக்கிறான். அன்று வனாந்தரத்தில் எப்படி கொல்லிவாய் சர்ப்பம் இருந்ததோ, இன்று நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? சாத்தானுடைய கிரிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் எப்பொழுது ஆண்டவர் அந்த சர்ப்பத்திற்கு கட்டளையிட்டார் என்றால், எப்பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்களோ ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். நாம் எப்பொழுது முறுமுறுக்கிறோமோ நம்மை சுற்றிலும் இருக்கிற சாத்தானுக்கு நாமே கதவை திறந்து கொடுக்கும் பொழுது சாத்தான் உடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். என்ன உண்டாகும்? நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் என்று சொல்றோம் பாத்தீங்களா? இதெல்லாம் எங்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், ஆண்டவர் ஒரு நாளும் இதை நமக்கு கொடுப்பதில்லை. நமக்கு நாமவே ஏற்படுத்தி கொள்ளுகிற காரியம் தான் இது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஒரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஒரு நாளும் செய்துவிட கூடவே கூடாது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, ஒரு சில நேரத்துல விசுவாசிகளை கேட்டு பாருங்க, பிரதர் சிஸ்டர் எப்படி ஏதோ இருக்கிறோம். அவங்களுடைய பதில் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? எப்படி பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ இருக்கிறோம் பிரதர், ஏதோ போகுது. கேட்டிருக்கிறீங்களா இல்லையா?
இது என்ன அப்படின்னா ஒரு சலிப்போடு பதிலை கொடுப்பது. அதாவது அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை என்றால் ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட்டு ஏதோ போறோம் பிரதர், ஏதோ போகுது, நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஓடுது. அப்படி ஒரு நாளும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி ஒரு சலிப்போடு நாம் காணப்படவே இருக்க. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்னவென்று கேட்பீர்கள் என்றால், அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும் சந்தோஷம், கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் சந்தோஷம். எது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் வாசிப்போம். எல்லாவற்றிலேயும் பாருங்க, எதுவா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற சித்தம் என்னவென்றால், ஒரு நாளும் அவருக்கு விரோதமாய் நாம் பேசக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டு அது தாமதமாகும் பொழுது அல்லது ஆண்டவர் இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரு நாளும் நாம் என்ன செய்து விடக்கூடாது? முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாய் பேசக்கூடாது. இப்போதான் நாம் என்ன போக போறோம்? இப்பதான் வாசித்த வசனத்திற்குள்ளாய் போக போகிறோம். எங்க செய்திக்குள்ளாய் போக போகிறோம். வாசிப்போம் மீண்டும் மார்க் 5வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம் மீண்டும். படவிலே ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவருடனே கூட இருக்கும்படி போதும் அவரை வேண்டிக் கொண்டான். யார் இந்த மனிதன்? யார் என்று கேட்பீர்கள் என்றால், இவன் பெயர் என்னவென்றால் லேகியோன். யார் இவன்? லேகியோன். இந்த மனிதன் ஏன் ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை? இவன் என்ன ஆண்டவரிடத்துல கேட்டான்? என்ன காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்டான்? ஆண்டவரே, அந்த வசனத்துல பாருங்க, அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அவன் கேட்டது என்ன? ஆண்டவரே, நான் உன் கூட இருக்கணும். அந்த லேகியோன் கேட்டது என்னன்னா, ஆண்டவரோடு அவன் கூட இருக்கணும். அவன் இப்போ லேகியோன் கிடையாது, முன்பு லேகியோன். அவன் பிசாசு பிடித்திருந்தவன். இப்பொழுது அவன் எப்படி ஆக்கப்பட்டான்? விடுதலை ஆக்கப்பட்டான். விடுதலை ஆனவுடனே அவன் கேட்கிற முதல் கேள்வி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கணும். இதுல என்ன தப்பு? ஆண்டவர்கிட்ட கேட்டதுல என்ன தப்பு? நல்ல கேள்விதான் அவன் கேட்டான். நல்ல கேள்விதான் அவன் கேட்டான். ஏன் ஆண்டவருக்கு அந்த இரக்கம் வரல? இதுவரையிலும் அவன் எப்படி இருந்தான்? பிசாசின் பிடியில பிடிபட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை விடுதலை செய்தார். விடுதலை செய்த உடனே அவன் கேட்டான், என்ன ஆண்டவரே, நான் கூட வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் இல்ல, வேணான்ட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார்? நல்ல அவன் கேட்டது நல்ல விஷயம்தான். அதுல ஒன்றும் தவறு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், நான் ஆண்டவரோடு போன என்ன நல்லா ஆராதிக்கலாம், அவரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரோடு கூட போனா வசனத்தை கேட்கலாம், அவரோடு போனா எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே அவரோடு கூட போனா எனக்கு திருப்தியா இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தில் அவன் என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், நான் கூட வரேன் ஆண்டவரே அப்படின்னும் போது ஒருவேளை அவன் இன்னும் ஒரு படி மேல போய் கேட்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரோட கூட போனா ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஊழியம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம்னு கேட்டிருக்க கூடும். ஆனால் இதையெல்லாம் கேட்ட ஆண்டவர், அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்த ஆண்டவர் கேட்டுவிட்டு என்ன சொல்லிவிட்டார்? நோ என்று சொல்லி அவனை புறக்கணித்து விட்டார். சரிங்களா? ஏன் ஆண்டவர் அவனுக்கு நோ என்று சொன்னார்? அந்த இந்த சம்பவத்திற்குள்ளாய் நாம் மீண்டும் வருவதற்கு முன்பதாக வேற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு இதற்குள்ளாய் வரும்பொழுது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். இதே மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திற்கு திருப்பும் பொழுது 52வது வசனத்தை வாசிங்க. 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த சம்பவம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த மனிதன் யார் என்றால் பர்த்திமேயு குருடன். இந்த மனிதன் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? எரிகோ பட்டணத்தின் வாசலிலே அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான்.
அந்த எரிகோ பட்டணத்திற்கு ஒரே ஒரு வாசல் மாத்திரமே உண்டு. என்ன? அந்த பட்டணத்திற்குள்ளே போகிறதும் வருகிறதும் அந்த ஒரு வாசலுக்கு வழியாக தான் போக முடியும், வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களோடு என்ன செய்கிறார்? பட்டணத்திற்குள்ளே வருகிறார். எரிகோ என்ற அந்த பட்டணத்திற்குள்ளே 12 சீஷர்களோடு கடந்து போன பொழுது பெரிய ஆரவாரம் இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லை. அமைதியில 12 பேரும் பேசினே போறாங்க. சாதாரணமா ஜனங்கள் போகிற மாதிரி அவன் எடுத்துக்கொண்டான். யாரு? இந்த குருடன் அந்த வாசலில், அந்த பட்டணத்தின் வாசலில் அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி ஜனங்க குரூப்பா போற மாதிரி ஆண்டவரும் அப்படியே போனாரு. அவன் என்ன பண்ணான்? அவனால் பார்க்க முடியல. ஆண்டவரும் கடந்து போய்விட்டான். ஒருவேளை அந்த இடத்துல அவன் இல்லாமலும் இருந்திருக்க கூடும். இருந்திருந்தாலும் என்ன செய்திருக்கும் அவனால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வெறும் 12 பேர், பெரிய கூட்டம் அல்லது. போகிவிட்டு அந்த பட்டணத்திற்குள்ளே போய் கர்த்தர் அற்புதத்தை செய்த உடனே பட்டணமே அவருக்கு பின்பதாக வருகிறது. யாருக்கு பின்பதாக? இயேசுவுக்கு. 46வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 46 வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோ, அதாவது ஆண்டவரும் தன்னுடைய சீஷர்களும் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும். இப்ப பாருங்க, வரும்போது 12 பேர், போகும்போது எவ்வளவு? அது திரளாய் மாறி போய்விட்டது. அப்ப ஆண்டவர் ஏதோ அற்புதத்தை உள்ளே செய்தபடினால் உள்ளே இப்ப என்ன ஆயிப்பட்டு ஒரு கூட்டம் ஆண்டவரோடு இணைந்து கொண்டு எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெறும்படியாக. இப்போ அப்படி கூட்டமாய் வெளியில வரும்பொழுது இப்பொழுது அவனுக்கு ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. சத்தம் அதிகம். இப்போ திரளான ஜனங்கள் ஒன்று கூடி பேசிக்கொண்டு, இப்போ ஒரு ஊர்வலம் போதுன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 பேர் ஊர்வலம் போகும்போது அதனுடைய சத்தம் நமக்கு தெரியும் வித்தியாசம். 12 பேர் போறதுக்கும் 1000 பேர் போறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்படியாக திரளான ஜனங்கள், எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள், திரளான நம்பர்ஸ் கொடுக்கல, எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் திரும்பி வருகிறார்கள். வரும்பொழுது என்ன நடக்கிறது? சத்தத்தை கேட்டு என்ன நடக்கிறது என்று அவன் கேட்கிறான். 47வது வசனத்திலே அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நிற்கிறாரு. சீஷர்கள்ட்ட சொல்லி கொண்டு வாவன கூப்பிடுறான் பாரு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இவன் கூப்பிட்ட பொழுது சீஷர்கள் அதட்டுகிறார்கள். அதட்டின உடனே என்ன நடக்கிறது? இவன் இன்னும் சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் நிற்கிறார். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன வரும்? தடைகள் வரும். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது என்ன வரும்? தடைகள் வரும். தடைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தரை நோக்கி இன்னும் ஊக்கத்தோடு நாம் அழைக்க வேண்டும். கர்த்தரை ஊக்கத்தோடு இன்னும் ஜெபிக்க. அப்படி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே நிற்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவரால் இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை. ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியே நின்று விடுகிறார். அழைத்து கொண்டு வரும்படியாக சொன்ன பொழுது சீஷர்கள் வருகிறார்கள், அழைத்து கொண்டு போகிறார்கள். அவனுக்கு என்ன கிடைக்கிறது? பார்வை அடைகிறது. சரிங்களா? இப்ப சுகமாயிட்டான். சுகமான உடனே என்ன நடக்கிறது? 53வது வசனம் நாம் வாசித்த அந்த வசனத்துல இயேசு அவனை நோக்கி, இப்ப என்ன, நீ போ. என்ன சொன்னாரு? உன் வேலையை பாரு, இதுக்கு மேல எனக்கு உனக்கு ஒண்ணு இல்லை, நீ போய் உன் வேலையை பாரிப்போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பும் பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் என்ன செய்தான்? பார்வை அடைந்து வழியில, இவன் பாருங்க என்ன பண்ணான் பாருங்க, இவன் ஆண்டவர் பின்னாடி போயிட்டான். ஆண்டவர் பின்னாடி இவன் போறான். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நானு போன்ட்டாரு. போனாலும் இவன் என்ன பண்றான்? ஆண்டவர் பின்னாடியே போறான். ஆனால் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல. இந்த சம்பவத்திலே ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவன் ஒருத்தன் கேட்டாங்க, இவன் கேட்க கூட இல்லை. ஆண்டவர் நீ போ அப்படின்ட்டாரு. அவன் கேட்டது என்ன? பார்வை கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிச்சு, உன் வேலையை முடிஞ்சிச்சு, நீ கிளம்பி போகலாம் என்று சொல்லிவிட்ட ஆண்டவர் அவன் என்ன பண்ணான்? அவர் பின்னாடியே போறான். ஆனால் ஆண்டவர் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் அவன் பின்னாடியே வரான்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆனால் அவன் ஒருத்தன் கேட்டான்ல, அங்க ஒருத்தன் ஆண்டவரே வாலண்டியரே கேட்கிறான். பிசாசு பிடித்தவன் விடுதலை ஆக்கப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட வாலண்டியரே கேட்கிறான், நான் வரேன் ஆண்டவரே கூட. ஆண்டவர் என்னன்ட்டாரு? வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க ஒண்ணுமே சொல்லாத ஆண்டவர் அங்கு ஏன் வர வேண்டாம் என்று சொன்னார். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அவன் இப்போ மீண்டும் அந்த பக்கத்தில் திருப்புங்க. அதே அந்த மார்க்கு 5வது அதிகாரத்திற்கு திருப்புவோம். மார்க் 5 மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்த லேகியோன் ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இல்லை என்று சொன்னவன அவன் இருதயத்தில் நிச்சயமா என்ன வந்திருக்கும்? ஒரு சோர்வு வந்திருக்கும். அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்? அந்த இடத்துல நிச்சயமாய் ஒரு சோர்வு வந்திருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று நீங்க இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஆண்டவர் சீஷர்களை தேடிக்கொண்டு போவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய ஆரம்பத்தின் நாட்களில சீஷர்களை தேடிக்கொண்டு வலுக்கட்டாயமா இழுத்துன்னு வருவாரு. நீங்க பேதுருவின் வாழ்க்கையில பாருங்க, யாக்கோபனுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்திரேயனுடைய வாழ்க்கையில பாருங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் மீனவர்கள் வலையை அலசி கொண்டு மீன் பிடித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் நான் வர எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படியே வாழ்வாரு. அவங்க மீன் பிடிக்கிறவங்கள மத்திய என்ன பண்ணியிருந்தாரு? டாக்ஸ் கலெக்டரா இருந்தாரு. அவரும் உட்கார்ந்து இருந்த பொழுது ஆண்டவர் என்ன வாழ்ந்தவொடனே எல்லாம் வருவாங்க. ஒரு சில இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒரு சில இடத்துல ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார். ஒரு சில இடத்துல ஆண்டவர் கட்டாயமாய் அழைக்கிறார். சீஷர்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும்போது எப்படி கட்டாயத்தோடு கொண்டு வருகிறார், வலுக்கட்டாயமாய் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஏன் ஆண்டவருடைய காரியம் இப்படி? இவனுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த லேகியோன் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவனுக்கு என்ன வேலையை ஆண்டவர் நியமித்தபடியினால் ஆண்டவர் அவனை வேண்டாம் என்று சொன்னார். இப்ப நீங்க வாசிங்க, அந்த 19வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில், முதலாவது அவனுக்கு எங்க போக சொல்றாரு? அவனுடைய ஜனங்கள், அவனுடைய சொந்த பந்தங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ நீ முதல்ல அங்க போ. ரெண்டாவது எங்க போ? உன் வீட்டுக்கு போ. போய் என்ன சொல்லு? கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு டாஸ்கை கொடுக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ போய் நீ பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை முதல்ல உன் ஜனத்துக்கிட்ட சொல்லு, உன் சொந்த பந்தங்களிடத்துல தெரியப்படுத்து. ரெண்டாவது யாருக்கிட்ட சொல்லு? உன் சொந்த வீட்டுக்கு போ. தாய் தகப்பன் அவர்கள்லாம் சகோதரர்கள்லாம் இருப்பார், அவர்களிடத்துல போய் அறிவி என்று சொல்லுகிறார். சரிங்களா? இப்ப ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு என்ன பொறுப்பை கொடுக்கிறார்? ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கிறார். அவன் கரத்துல என்ன கொடுக்கிறார்? ஒரு ஊழியத்தை அவன் கரத்துல கொடுக்கிறார். கொடுத்து அவனை அனுப்புகிறார். நீ போய் இதை சொல்லு என்று. அவன் எதிர்பார்த்தது என்ன? இந்த லேகியோன் அவன் எதிர்பார்த்தது என்னவென்றால், ஆண்டவர் பின்னே போக வேண்டும், ஆண்டவர் பின்னாடி நான் போக வேண்டும் என்று எதிர்பார்த்தான். ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு படி மேலே போய் அவனை ஊழியக்காரனாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது என்ன? நான் அப்படியே விசுவாசியா இதெல்லாம் யோசித்தான். அவன் என்ன எதிர்பார்த்தான்? நான் அப்படியே வாழ்நாளெல்லாம் விசுவாசியா வந்துட்டு போயிடுறேன். ஆண்டவர் அதற்காக உங்களை அழைக்கவில்லை, ஆண்டவர் உங்களை அதற்காக தெரிந்தெடுக்கவில்லை. ஒருவேளை நாம் அப்படி நினைத்து கொண்டிருப்போம் என்றால் அல்ல. அதனால் தான் ஆண்டவர் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பது கிடையாது. ஏன் அப்படின்னா, அது அனுமதிக்கும் போது என்ன நடக்கணும்? அவருடைய பிளான் ஃபெயிலியர் ஆகும், அவருடைய பிளான் அங்க நிறைவேறாது. அது நீங்க என்னவா இருக்கட்டும், ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைப்பாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் தாயின் கருவிலே அவயவங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் போட்ட திட்டம் அது. அல்லேலூயா. அவர் போட்ட பிளான். இன்று நம்முடைய ஞானத்தில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாய் தோற்று போகும். இதெல்லாம் தோல்வியிலே முடியும். நாம் என்ன திட்டங்களை போட்டு வகுத்தாலும் ஆண்டவருடைய திட்டம் ஒன்றே நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன திட்டத்தை ஏற்கனவே இதெல்லாம் இன்று நேற்று ஆண்டவர் தீர்மானித்ததில் எதுவா இருந்தாலும் இது எல்லாம் எப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது? நீங்கள் என்று பெயரை சொல்லி அழைக்கப்பட்டீர்களோ, என்று நீங்கள் பெயரை சொல்லி அழைக்கப்பட்டீர்கள். வசனம் சொல்கிற உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக என்று சொல்லும் பொழுது அன்று யார் இல்லை? ஆதாம் இல்லை, ஏவாள் இல்லை. அல்லேலூயா. ஆனால் உங்களை குறித்து, உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் திட்டத்தை அன்றே தீர்மானித்து விட்டார். ஆமென். அந்த காரணத்தினால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நோ என்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை ஆண்டவர் தடைப்படுகிறார். இவனும் அப்படிதான் பாருங்க. நிறைய கேள்வி அவனுக்குள் வந்திருக்கும். ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார், அவரோடு போகிறதற்கு நான் உத்தரவு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? வேண்டாம் என்று காரியங்களை சொல்லும் பொழுது அவன்
இருதயத்தில் சோர்ந்து போனவனாய் காணப்படும். ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படி சூழ்நிலைகள் அமைந்திருக்க கூடும். நீங்கள் அது படிப்பின் காரியமா இருக்கட்டும், வேலையின் காரியமா ஏதோ ஒன்று, அது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தடைகளை கொண்டு வருகிறார் என்றால் அதற்கு பின்பதாக ஆண்டவர் உங்களை நிராகரிக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அதை காட்டிலும் மேலாய் ஒன்றை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை காட்டிலும் பெரிதாய் ஒன்றை வைத்திருக்கிறார். அது நாள் வரும்போது நிச்சயமாய் விளங்கும். ஆதலால் தான் அவனுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? இல்லை என்று சொல்லிவிட்டார். அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவனை ஆண்டவர் இல்லை என்று நிராகரித்து விட்டார். நீங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் கடல் தாண்டி வருவார். இந்த ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும்படியாய், இந்த லேகியோனை விடுதலை ஆக்கும்படியாய் வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி, எக்கரைக்கு இப்ப இருக்கிற இடத்திலிருந்து இந்த மனிதன் இருக்கிற அந்த பட்டணத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். 5:1 வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே யாரு? இந்த லேகியோன். இந்த லேகியோனை தேடி ஆண்டவர் ஒரு கரையிலிருந்து கடல் கடந்து எங்கே வருகிறார்? வேறு ஒரு திசைக்கு வருகிறார். இவனை விடுதலை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்த திட்டம். ஆண்டவர் இந்த அந்த பட்டணத்திற்கு வந்தவுடனே என்ன செய்கிறார்? இவன் எதிர்கொண்டு வருகிறான். இவனை பார்த்து ஆண்டவர் அவனுக்குள் இருக்கிற அந்த அசுத்தாவிகளை அதட்டி என்ன செய்கிறார்? அவனை விடுதலை செய்கிறார். அவன் பாருங்க என்ன பண்ணுவான்? கல்லுகளை எடுத்து தன்னை தானே குத்தி கொண்டு என்ன செய்கிறான்? தன்னையே அவன் காயப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அநேக முறை நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம தான் குத்தி கொள்றது. பிசாசு நம்மளை குத்துறது இல்ல. அநேக முறை நம்மளை நாமளே குத்தி கொண்டு என்ன சொல்லுகிறோம்? இது இவன் செய்தது, அவன் யாரும் செய்யல. அநேக முறை இவனை போல நாம் என்ன செய்து நம்மை நாமே வருத்தி குத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை செய்த உடனே இப்ப பாருங்க அந்த வசனத்தை 5:17 வாசிங்க. அப்பொழுது யார? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இந்த ஜனங்க பாருங்க, இவன் விடுதலை ஆக்கப்பட்டது யாருக்கு பிடிக்கல? ஒரு ஆத்மா மனம் திரும்புதாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் இந்த ஜனங்க என்ன, 2000 பன்றிகள் மரித்து போனதுனால இவன் என்ன சொல்லுவான்? அந்த பிசாசு ஆண்டவரோடு பேசும்போது அதுங்க என்ன சொல்லும்? நீர் எங்களை இந்த இடத்துல இருந்து துரத்திடாது. அப்படி துரத்த வேண்டும் என்றால் எங்க அந்த பண்ணி போது அதுக்குள்ள என்னை துரத்தி விடும் அப்படின்னு ஆண்டவர் அப்படியே கட்டளை கொடுப்பார். பிசாசு எல்லாம் பன்றி கூட்டத்திற்குள்ளாய் போய் அதெல்லாம் மாண்டு இறந்து போகும். இவங்களுக்கு வருமானமே எப்படி? அந்த பட்டணத்து ஜனங்களுடைய வருமானமே என்னன்னு கேட்டீங்கன்னா பன்றி மூலமா தான், பன்றி வளர்ப்பினால் கிடைக்கிற வருமானம் தான். இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறானுங்க? அந்த பட்டணத்து ஜனங்க ஆண்டவரை பார்த்து, இங்கிருந்து போய்விடும், எங்களுடைய பிழைப்பை நீர் கெடுத்து விட்டு. ஆனால் ஆண்டவருக்கு அது முக்கியம் அல்ல. ஆண்டவருக்கு என்ன முக்கியம்? ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு முக்கியம். அல்லேலூயா. அது நிறைவேறிவிட்டது. ஆனால் ஜனங்கள் அதை பார்க்கவில்லை. ஜனங்கள் சுய ஆதாயத்தை தான் பார்க்கிறாங்க. என்னுடைய பொருளாதாரம் போய்விட்டது, என்னுடைய வருமானம் போய்விட்டது என்று ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறாங்க? நீ இந்த இடத்தை விட்டு 17வது வசனத்தை வாசித்தோம்ல, தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு மனிதனை மனம் திரும்ப செய்த பொழுது ஆண்டவருக்கு என்ன நடக்கிறதுங்க? ஒரு எதிர்ப்பு உண்டாகிறது. ஊழியத்தில் ஆண்டவருக்கு என்ன நடக்கிறது? அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு வருது. இப்போ ஒரு மனிதனை தேடிதான் வந்தார் ஆண்டவர். அந்த டாஸ்கே, ஆண்டவருடைய டாஸ்கே யாருன்னா அந்த ஒரு மனுஷன் தான். அவனை தேடி வந்தார், விடுதலை ஆக்கினார். ஆனால் பட்டணம் இப்போ எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறது? ஆண்டவருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற பொழுது இப்ப ஆண்டவர் செய்ய முடியாத ஒரு காரியம் அங்க இருக்கிறது. ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் அந்த பட்டணத்தில் இருக்கிறது. இவனை விடுதலை ஆக்கினார். சரிங்களா? இவன் விடுதலை ஆக்கப்பட்டான். இது ஒரு கூட்டம் ஆச்சரியமாய் பார்க்கிறது அந்த பட்டணத்துல.
இப்ப ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் தன்னுடைய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்து நிற்கிறது ஆண்டவரால. ஏன்னா அந்த பன்னிகள்லாம் மரித்து போனதுனால அவர்கள் செல்வத்தை இழந்து நிற்கிறார்கள். ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுகிறது, ஒரு கூட்டம் என்ன பண்ணுகிறது, செல்வத்தை இழந்து நிற்கிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவரை வெளில போகும் அப்படின்ட்டான். இப்ப ஆண்டவருக்கு முன்னேறி போய் அந்த பட்டணத்திலே தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத ஒரு தடை வருகிறது. ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் எதையுமே எப்படி செய்வதில்லை என்றால் வலுக்கட்டாயமாய் செய்ய மாட்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் பலவந்தம் பண்ண மாட்டார். சொல்லுவார் விட்டுருவார். பலவந்தமே பண்ண மாட்டார். நீ கட்டாயமா பண்ணும் அப்படியெல்லாம் ஒரு நாளும் பண்ணவே மாட்டார். ஒரு முறை சொல்லுவார், 2 முறை சொல்லுவார். நாள் ஒன்று வரும், நாமே அவர்கிட்ட வருவோம். நாள் ஒன்று வரும், அவரை தேடி நம்ம வர வைப்பார். சொல்லும் போது செஞ்சின் அதோட அவர் என்று சொல்லுகிறாரோ அன்னைக்கு கீழ்ப்படிந்து செய்து விட்டால் நாள் ஒன்று நம்மை அவரை தேடிக்கொண்டு நாம் போக வேண்டியதல்ல. நாள் ஒன்று வரும், தேடிக்கொண்டு அவர் அமைதலா இருப்பார். அப்போ ஏன்னா அவர் பேசும்போது நாம் சைலண்டா இருந்தோம் பாத்தீங்களா, ஆண்டவர் அதை நமக்கு சொல்லி கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். நாம் அவரிடத்தில் போகும்போது அவர் மௌனமாய் இருப்பார். இப்படி சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு என்ன நடக்கிறது, பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்து இன்னும் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு தடை இருக்கிறது. இப்ப பார்க்கிறார் ஆண்டவர், அது வேற யாரும் செய்ய முடியாது, இந்த மனிதன் நான் செய்ய முடியும். யாரு? அந்த லேகியோன் தான் அது செய்ய முடியும். அந்த ஒருத்தனால் தான் அது செய்ய முடியும். ஏன்னா அவனை பார்த்து ஜனங்க பயப்பட்டாங்க. ஆரம்ப நாட்களில் அவன் பிசாசு பிடித்திருந்த பொழுது ஊரே அவனுக்கு பயப்பட்டது. ஏன் அப்படின்னா வர்றவங்களெல்லாம் அடிப்பான், கல்லுல குத்துவான், சங்கிலியில கட்டி போடுவார்கள், சங்கிலியை உடைப்பான், கைவிலங்கு போடுவார்கள், எல்லாத்தையும் முறித்து போடும். அவ்வளவு பிசாசு அவனுக்குள்ள இருந்தது. பிசாசின் கிரியைகள் அவ்வளவா இருந்தபடினால் ஊரே அவனுக்கு பயந்திருந்தது. இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்ட உடனே அவன் ஆண்டவரோடு நின்று இருக்கிறதை பார்த்த உடனே ஜனங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஒரு பக்கம். இப்பொழுது அந்த பயம் போகாது பாருங்க. ஒருத்தன் சாதாரணமா இப்படி பிசாசு பிடித்து இருந்த பொழுது அவன் என்னதான் விடுதலை ஆனா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கல்ல, இவன் அந்த மனிதனாச்சு, இப்படி இருந்தவனாச்சு, நம்ம கிட்ட போனா நம்மள கல்லுகள் எடுத்து அடிச்சான அப்படின்று ஜனங்கள் இன்னும் அவன் மீது எப்படிதான் இருக்கிறார்கள், பயத்தோடு தான் இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவனை கொண்டுதான் அந்த தேசத்தை மாற்ற முடியும். அந்த வேலையை அவனுக்கு வைத்தபடியினால், அங்கு எதிர்ப்பு வந்தபடினால் ஆண்டவர் அப்பொழுதே தீர்மானித்து விட்டார். என்ன, நீ என் கூட வரக்கூடாது. எதற்கு? நீ என் பின்னாடி. அவன் அதான கேட்டான் ஆண்டவர்கிட்ட, நான் வரணும் ஆண்டவரும் கூடவே வரணும் அப்படின்னு. ஆண்டவர் நான் ஏன் அப்படி என்றால், ஆண்டவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யம் தொடர்ந்து கட்டப்பட வேண்டும். நாம் ஒன்று எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றை கேட்டு இல்லை என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அல்லது கால தாமதம் ஆகும் பொழுது நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்மை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு பிளான் போட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும்படியாக தான் உங்களுக்கு ஆண்டவர் நோய் என்று சொல்லி அல்லது கால தாழ்த்தி கொண்டு இருக்கிறதை பார்த்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒருவேளை ஒரு கனவுகளோடு இருக்கலாம், அதாவது உங்களுக்குள் ஒரு கனவுகளோடு நீங்கள் இருந்திருக்க கூடும், அல்லது ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்திருக்க கூடும். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் அதை மாற்றி இருப்பார். அல்லேலூயா. அதாவது நம் இளம் வயதில் வாலிப வயதில் இருக்கும்போது நாம் இப்படி எல்லாம் ஆயிருக்கணும்னு யோசித்திருப்போம். நிறைய அது எல்லாருக்கும் வர்ற இதுதான், நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி ஆயிருக்கணும், இப்படியா எதனா ஆச்சா? ஏன் ஆகல அப்படின்னா ஆண்டவர் வைத்துத்தான் நம்ம இப்போ இருக்கிறது. ஆண்டவர் நம்மை என்ன எப்படி வைக்க வேண்டும் என்று அன்று தீர்மானித்தாரோ அப்படிதான் நம்ம இன்று இருக்கிறோம். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய திட்டம். இது ஏன் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் நம்மை இப்படியாக நியமித்தார், இப்படியாக தீர்மானித்தார் என்றால், நம்மை குறித்து அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நம்மை கொண்டு அவருக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறபடினால்தான் அவர் நம்மை இப்படியாக வைத்து நடத்துகிறார். நாம் எல்லோரும் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்போம், எல்லாரும் இன்ஜினியர், எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டா யார் ராஜ்யத்தை கட்டுறது? அப்புறம் பேஷண்ட் யாரு தான்? எல்லாம் டாக்டர் ஆகிட்டா பேஷண்ட் யாரு? பேஷண்ட்டும் வேணும் இல்லைங்க. அதனால்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாராலையும் கொண்டு ஆண்டவர் செய்கிறதும் கிடையாது. சரி, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி இப்போ ஆண்டவர் அந்த பட்டணத்திற்குள்ளே செய்ய முடியாததை இந்த மனிதனை கொண்டு செய்ய விரும்புகிறார். யார? இந்த லேகியோனை கொண்டு. அது சாத்தியம். ஆண்டவராலே முடியாததை இவன் எப்படி செய்ய முடியும்? நமக்கு ஒரு கேள்வி வரும்ல,
ஆண்டவராலேயே செய்ய முடியாத ஒரு காரியம் இந்த மனுஷனால் எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியுங்களா? முடியும், நிச்சயமாய் முடியும். இவனே அதற்கு ஒரு நல்ல சாட்சி. அதாவது இந்த மனிதன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வாசிப்போம். மத்தேயுவுக்கு திருப்புவோம். இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திற்கு திருப்புவோம். மத்தேயு 14:34 36 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் கடல் கடந்து, இப்ப பாருங்க, எங்க இந்த மனிதனை விடுதலை ஆக்கினாரோ, இப்ப மீண்டும் சில காலங்கள் கழித்து, அதாவது உடனே அல்ல, ஒரு குறிப்பிட்ட எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழிந்து போய்விட்டது. இப்பொழுது ஆண்டவர் மீண்டும் அந்த இடத்திற்கு வருகிறார். அந்த யார லேகியோனை விடுதலை செய்த இடத்திற்கு நாட்டில் வந்து சேர்ந்தார்கள். இப்போ அவ்விடத்து மனுஷர்கள், இப்போ அந்த ஜனங்கள்லாம் யாருன்னு இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் அன்று செய்த அந்த ஒரு அற்புதம் யாருக்கு? அந்த லேகியோனுக்கு செய்த ஒரு விடுதலை. அவன் என்ன பண்ணான்? போய் யாருக்கிட்டலாம் சாட்சி சொன்னான்? மார்க் 5. அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம், இங்கெல்லாம் அவன் ஆண்டவர் போக சொல்ல, இங்கெல்லாம் ஆண்டவர் அவனை போக சொல்ல. ஆண்டவர் அவனை போக சொன்ன இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, உன் ஜனத்துக்கிட்டையும் உன் வீட்டுக்கு தான் போனார். இவன் எங்கெல்லாம் போயிட்டான் பாருங்க. தெக்கப்போலி என்னும் நாட்டிலும், அவன் ஊரை விட்டு வெளில போயிட்டான். எங்க? அவன் இருந்த ஊரை விட்டும் ஃபர்ஸ்ட் வீட்டுல சொன்னான், இனத்தாரிடத்துல சொன்னான், வீட்டுல சொன்னான், ஊரெல்லாம் சொன்னான். இப்ப ஊரை விட்டு வெளியில போயிட்டான். போயிட்டு எங்க சொல்லுகிறான்? தெக்கப்போலி என்னும் நாட்டிலும். பாருங்க, ஆண்டவர் அவனை சொன்ன இடம் ஒண்ணு. அவன் பாருங்க, அதையும் மீறி எங்கெல்லாம் போயிருக்கிறான்? நாட்டை விட்டு வெளில போயிட்டான். இவனிடத்துல சொன்னது என்ன? நீ போய் வீட்டுல சுவிசேஷத்தை சொல்லு, உன் ஜனத்திடத்துல சுவிசேஷத்தை சொல்லு என்று அனுப்பின பொழுது அவன் அதையும் தாண்டி, ஏன் அப்படின்னா அவன் இருந்த வாழ்க்கையிலிருந்து அவன் பெற்ற ஆசீர்வாதம் அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நீங்கள் கட்டப்பட்டு இருந்து, சபிக்கப்பட்டு இருந்து, பாவத்திலே வாழ்ந்திருந்த உங்களை ஆண்டவர் ஒரு நாள் விடுவித்தார். சரிங்களா? விடுதலை ஆக்கப்பட்ட அந்த வாழ்க்கை முன்பு இருந்த வாழ்க்கையோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டோம், இன்று நாம் எப்படி. இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நம்மால் என்ன செய்ய முடியாது? அமைதலா இருக்க முடியாது. அல்லேலூயா. அவனால் அமைதலா இருக்க முடியவில்லை. அவன் எங்க போகிறான்? எங்கெல்லாம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுது. இப்ப மத்தேயு இருக்காங்க. மத்தேயு 14 அந்த 34வது வசனத்தை வாசிங்க. கடலை கடந்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர், இப்போ எப்படி கண்டுபிடித்தான்? இந்த ஒரு மனிதனை கொண்டு இயேசு கிறிஸ்து யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அவர்களுக்கெல்லாம் யார் என்று தெரியாது இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு மனிதன் அவனுடைய சாட்சியை கொண்டு போய் அந்த தேசம் எங்கிலும் சொல்லும் பொழுது தான் இன்னார் என்பதை அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தியை அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும், இப்ப பாருங்க, இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் சில காலம் கழித்து வராரு அந்த ஊருக்கு. வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஜனங்கள் வந்து அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்தது யார் என்று கண்டுபிடித்து விட்டார். இப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க? இவருன்னு தெரிந்த உடனே இப்ப யார் நினைவுக்கு வருது? அவங்களுக்கு லேகியோன் நினைவு வருது. அப்படியாப்பட்ட லேகியோனே இவர் என்ன பண்ணாரு? விடுதலை ஆக்கிட்டு இப்போ உடனே என்ன பண்றாங்க? செய்தி ஊரெல்லாம் அனுப்புறாங்க. என்ன பண்றாங்க? ஊரெல்லாம் போயிட்டு யாரை கூட்டுவாங்க? எல்லாரும் ஊழிகாரனா மாறிட்டாங்க இப்போ. அல்லேலூயா. யார் அவர்கிட்ட சொன்னது? போய் பிடியாடிகளை கூட்டின்னு வர சொல்லி ஒரு மனிதன் ஊரிய ஊழிகாரனை மாத்தி வச்சிட்டான் பாருங்க. இப்ப என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் எல்லாருக்கும் செய்தி அனுப்புகிறார்கள். கடந்து போங்க, கடந்து போங்க, எங்கெல்லாம் வியாதியஸ்தர் இருக்கிறாங்களோ. இப்ப நீங்க பாருங்க, ஊர்ல மீட்டிங் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா? விடுதலை முகாம், சுகம் அளிக்கும் கூட்டம். நம்முடைய ஜனங்கள் போவாங்க பாத்தீங்களா? போயிட்டு டிராக்ஸ் கொடுப்பாங்க. ஊர் ஊரா கொடுத்துனா சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு இந்த வரம் இருக்குது, அவர் வந்து ஜெபிக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், பேய் பிடித்தவர்கள் பேயிலிருந்து, இப்படி சொல்லும் பொழுது ஜனங்கள் வருவாங்கல்ல, வராங்களே இல்லைங்களா? கூட்டம் கூட்டமா வருவாங்க. புறஜாதிகளிலிருந்து கூட்டம் கூட்டம். நானும் அந்த வேலையை செஞ்சு இருக்கிறேன் ஒரு காலத்துல. ஆட்டோல போயிட்டு டிராக்ஸ் கொடுத்து கூப்பிட்டு வந்த வேலையெல்லாம் நான் இள வயதுல இருக்கும்போது நான் செய்திருக்கிறேன்.
நீங்கள் போய் கொடுக்கும் பொழுது அவர்கள் வருவார்கள், வந்து என்ன செய்வார்கள், அவர்களுக்கு தேவை என்ன, விடுதலை. இந்த மனிதன், ஒரு மனிதனுடைய சாட்சி எத்தனை பேரை பாருங்க அந்த வாஞ்சிக்குள்ளாய் கொண்டு வந்தது. இப்போ என்ன பண்றாங்க, ஆண்டவர் யாருக்கிட்டையும் சொல்ல, ஆண்டவர் என்ன சொன்னாரா, இந்த மாதிரி நான் வந்தேன், நீங்க போய் ஆளுங்களை கூட்டினவங்க, நான் அவர் வந்தாரு, இவங்க கண்டுபிடிச்சாங்க, அவர்களாகவே செய்தி அனுப்புகிறார்கள், என்ன போய் எல்லாரையும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. என்ன செய்தி போகிறது, ஓடி ஓடி போய் எல்லாரையும் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதுல எத்தனை பேர் நடக்க முடிந்ததோ நமக்கு தெரியவில்லை. படுக்கையாக இருந்த அநேகர் இருந்திருக்க கூடும். அவர்களெல்லாம் எப்படி சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக 35வது வசனத்துல பாருங்க, சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும், ஊர்ல இருக்கிற மொத்த பேரையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லா வியாதியஸ்தர்களும் யாருக்கு முன்னாடி இருக்கிறாங்க, இப்போ இயேசு கிறிஸ்து இப்படி நிக்கிறாரு, சீஷர்கள் நிக்கிறாங்க முன்னாடி, எல்லாம் யாரு, எல்லாம் வியாதியஸ்தர்கள், பேஷண்ட்டுங்க. சுத்தி ஆண்டவருக்கு சுத்தி யார் தான் இப்போ பேஷண்ட். இவர் ஆண்டவர் எப்படி டாக்டர் மாதிரி நின்னுகிறாரு. அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி. இப்ப என்ன கேட்கிறாங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் நிக்கிறாரு, என்ன கேட்டிருக்கணும் அவங்க, ஆண்டவரே எனக்கு, அதுக்குதான் வந்தாங்க, எனக்கு நான் இப்போ ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு, நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி, இதுல இருந்து எனக்கு இதுதான் கேட்கணும். இவங்க என்ன கேட்கறாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். இது யாருக்கு நடந்தது, இது அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அவ என்ன பண்ணா, வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அது வந்து அவளுக்கு சுகம் கிடைத்தது. இதையெல்லாம் கேள்விப்படுறாங்க. ஒன்று, இந்த லேகியோனை விடுதலை செய்த ஆண்டவர், அவன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் கடந்து போகிறது. இன்னொன்று, 12 வருடம் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீயின் மூலமாய் ஆண்டவர் செய்த அற்புதம் தேசத்திலே கடந்து போகிறது. கடந்து போன உடனே ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். வந்து ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நாங்கள் தொட்டுக்கிட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஓகே பர்மிஷன் கிராண்டட். உடனே என்னன்னாங்க, ஆண்டவர் ஓகே என்ன பண்ணாங்க, இப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பாருங்க. இதுல படுத்த படுக்கையா இருந்தவன் நிலைமையில என்னங்க, ஓகே நடந்து வரவும் வந்து தொட்டு போயிட்டு இருப்பான். இப்ப நான் இப்படி நிக்கிறேன், இயேசுவானவர், இப்ப நீங்க நடக்கிறீங்க, எல்லாம் வந்துட்டீங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சேர்லயும் வீல் சேர்லயும் அப்படி உட்காந்துக்கிறாங்க. இல்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, சுமந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க அந்த ஜனங்கள் என்ன செய்திருப்பார்கள், அவ்வளவு தூரம் சுமந்து கொண்டு வந்தவன் அங்கிருந்து இங்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, அல்லேலூயா. நிச்சயமாய் சுமந்து கொண்டு வந்திருப்பார்கள், அவர்கள் தொட்டிருப்பார்கள். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும். இப்போ ஒரு பெரிய கூட்டம் வந்தது, என்ன விடுதலைக்கு அவசரம். இப்ப ஆண்டவர் ஊருக்கு என்ன செய்து விட்டார், ஊரே விடுதலை ஆயிடுச்சு. இப்போ ஊர்ல யாரும் கிடையாது, இப்போ நோ பேஷண்ட். இப்போ ஊர்ல யாரும் கிடையாது, டாக்டருக்கு வேலை இல்லை, நர்ஸுக்கு வேலை கிடையாதுங்க, ஹாஸ்பிட்டல்ல இழுத்து போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, நோ வேலை. ஆண்டவர் பாருங்க என்ன செய்தார், அவரிடத்திலே கொண்டு வந்த ஆத்துமாக்கள் எல்லாருக்கும் என்ன உண்டானது, விடுதலை உண்டானது. அல்லேலூயா. எப்படி நடந்தது இது, ஒரு லேகியம். அன்று ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, நீ ஏன் என் பின்னாடி வரக்கூடாதுன்ட்டு. அவன் கேட்டான், ஆண்டவரே உன் கூட வர்றதுக்கு எனக்கு உத்தரவு வேண்டும். ஆண்டவர் நோ என்று சொன்னார். ஆனால் அதற்கு பின்பதாக ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க, ஆண்டவருடைய பிளானை பாத்தீங்களா. அந்த ஒருவனை கொண்டு தேசம் முழுவதும், பட்டணம் முழுவதையும் ஆண்டவருக்கு சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரால் முடியாதது அவன் செய்தான். அல்லேலூயா. ஜனங்கள் ஆண்டவரை எதிர்த்தார்கள், நீங்க இருக்கக்கூடாது, போய்விடு, எங்கள் எல்லையை விட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் பார்த்தார், என்னதானே நீ போட சொல்லுகிற, யார என்னதானே நீ போ சொல்ற, என் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது. யாரு, நாம தான். அது யார் அந்த கூட்டம்? ஒருவேளை ஆண்டவருக்கு பட்டணத்தில் எதிர்ப்பு இருக்கலாம், ஆனால் நம்மை யாரும் எதிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த பட்டணத்திற்கு சொந்தக்காரர்கள். நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், லேகியோனை கொண்டு செய்ய நினைத்த ஆண்டவர் நம்மையும் கொண்டு தேசத்தை விடுதலை ஆக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்ப்பது இல்லாமல் போகும் பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்காக ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் இல்லை என்று சொல்லுவார். ஒரு லேகியோனால் ஒரு பட்டணம் முழுவதும் விடுவிக்க முடியும் என்றால், இன்று நமக்கு முன்பதாக எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனை வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள்,
எத்தனை ஜனங்கள் கட்டுகளோடு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார் விடுதலை செய்ய முடியும்? நம்மை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மை விடுதலை ஆக்கின ஆண்டவர் ஏன் நம்மை இந்திய தேசத்தில் வைக்காமல் இங்கே கொண்டு வந்து வச்சார்? நம்மளை அங்கே ரட்சித்திருக்கலாம், அங்கேயே வேலை கொடுத்திருக்கலாம், அங்கேயே நம்மளை ஆசீர்வாதமா வைத்து ஏன் ஆண்டவர் நம்மை இங்கு கொண்டு வந்து வைத்தார்? வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மாத்திரம் அல்ல. பணம் மாத்திரம் என்ன ஆண்டவர் எங்கு வேணாலும் கொடுக்க முடியும். அந்த பணம் மாத்திரமே பிரதானம் என்றால் அதை எங்கு வேணாலும் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் அவருடைய வேலை செய்வதற்கு முன்பதாக முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாய் இருந்தால்தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஆதலால் தான் முதலாவது நம்மை ஆசீர்வதித்து, அவனை பாருங்க, கட்டுகளோடு இருந்த அவனை போயிருப்பானா? அவனுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் அனுப்புறார் அவனை. அல்லேலூயா. அவன் வீட்டிற்கு போய் அவன் வீட்டிலே அவன் முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்தான். பின்பு அவன் பட்டணம் முழுவதும் தேசத்தை விட்டு கடந்து போய் அவன் சுவிசேஷத்தை அறிவித்து அவன் நிமித்தம் முழுவதும் பட்டணம் முழுவதும் இப்பொழுது ஆண்டவருக்கு பட்டணம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை ஒரு லேகியன் மூலமாய் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பதாக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு காலத்திலே நாம் லேகியோன்களாய் இருந்தோம். பிசாசின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிசாசின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருந்தோம். நம்மை விடுவித்த ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வாதமாய் வைத்து நடத்துகிற ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் இதையே எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, தேசம் விடுவிக்கப்பட வேண்டும். தேசத்து ஜனங்கள் பலகீனம் மாத்திரம் அல்ல, ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆத்துமா கட்டுகளினால் இருக்கிறது. அந்த ஆத்துமாக்களை விடுவிக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை பின்னே வர ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே.